TypeScriptல இருக்க எனி டைப் பற்றி பார்க்கலாம். நம்ம எப்படி மற்ற டைப்ஸ் பேசிக் டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, பூலியன், நம்பர் அண்ட் ஸ்ட்ரிங், அதே மாதிரி எனி அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. ஸோ இப்போ அதை வச்சு வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் எம்ப்ளாயி நேம் வந்து க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணுறப்போ எனி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனின்னு கொடுத்து க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் இப்போ நேம் கொடுக்குறேன். டெஸ்ட் அப்படின்னு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைப் பார்த்தீங்கன்னா எனி அப்படின்னு வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் கன்சோல் லாக் பண்ணுறேன். ஸோ கன்சோல் லாக் இஎம்பி நேம் கொடுக்குறேன். ஸோ இப்போ கன்சோலில் பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிட்டோம். இதே இது நம்ம க்ரியேட் பண்ண இஎம்பி நேமுக்கு இப்போ நான் வந்து 30 அப்படின்னு அசைன் பண்ண முடியும். ஸோ இப்போ திரும்ப கன்சோல் லாக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது நம்பராக மாறிடுச்சு. நமக்கு இனிஷியலாக ஸ்ட்ரிங் வேல்யூ ஹோல்ட் பண்ணிட்டு இருந்துச்சு, இப்போ நம்பர் வந்து ஹோல்ட் பண்ணுது. அதே மாதிரி நம்ம இது பூலியனும் வந்து அசைன் பண்ண முடியும். இப்போ பூலியன் வந்து ட்ரூ அப்படின்னு மாற்றுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பூலியன் வந்து ஹோல்ட் பண்ணும். ஸோ எனி அப்படின்னு டைப் வந்து டிஃபைன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி ஒர்க் ஆகுமோ அது மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வேரியபிள் ஜாவா ஸ்கிரிப்டில் டைனமிக்காக தானே இருக்கும். நம்ம என்னென்ன டைப் வந்து அசைன் பண்ணாலும் டைனமிக்காக வந்து அக்செப்ட் பண்ணிக்கோல. ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே எனி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டைப் ஸ்கிரிப்டில் இருக்க எல்லா டைப் செக்ஸும் ரிமூவ் ஆகிட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு வேரியபிள் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அது மாதிரி பிஹேவ் பண்ணும். நம்ம எனி டைப்பை வந்து டைனமிக் டைப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் இங்கே வந்து டைனமிக் டைப் மார்க் பண்ணுறேன். ஏன்னா நம்ம என்ன வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோமோ அது என்ன டைப்போ அந்த டைப் வந்து எனி வந்து எடுத்துக்கும். அதே மாதிரி நம்ம அரேஸும் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இப்போ இங்கே போயிட்டு லெட் எனி அரே அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனி அரே அப்படின்னு கொடுத்துட்டு டைப் வந்து எனி அப்படின்னு கொடுக்குறேன். அரேன்றதுக்கான ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போடுறோம். இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் எம்டி அரே வச்சு. ஓகே, இப்போது எனி அரேயில் போயிட்டு நம்ம என்ன வேணால் புஷ் பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து புஷ் வந்து ஸ்ட்ரிங் புஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பண்ண மாதிரி டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி எனி அரே டாட் புஷ்ல நெக்ஸ்ட்டு ஒரு நம்பர் புஷ் பண்ணலாம் 30 அப்படின்னு. எனி அரே டாட் புஷ் இப்போ ஒரு பூலியன் ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கும் எனி அரே டைப்பில் வந்து. இப்போது கன்சோல் லாக் பண்ணலாம். ஸோ எனி அரே இப்போ பார்த்தோன்னா ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா நமக்கு டைனமிக்காக எப்படி ஜாவா ஸ்கிரிப்டில் ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் வந்து இங்கே ஒர்க் ஆகும். எனி வந்து டைப் ஸ்கிரிப்டில் நமக்கு ஒரு டைப்பாக அவைலபிள் இருந்தாலும் வந்து நம்ம ரியல் டைமில் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம எனி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டைப் ஸ்கிரிப்டோட அட்வான்டேஜ் எல்லாமே வந்து போயிடும். ஏன்னா நம்ம டைப் ஸ்கிரிப்ட் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு காரணமே வந்து டைப் செக்ஸ் இருக்கனால தான். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப அட்வைசபிள் இல்லை ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம எனி வச்சு எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இப்போ நான் டைப் க்ரியேட் பண்ணுறேன். டைப் வந்து எம்ப்ளாயி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே இப்போது எம்ப்ளாயி நேம் வந்து வச்சுக்கிறேன். அதில் டைப் வந்து எனி அப்படின்னு கொடுத்துட்றேன். அது மாதிரி ஏஜ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஏஜும் வந்து டைப் வந்து எனி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை வச்சு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ லெட் எம்ப்ளாயி கொடுக்குறேன். ஸோ எம்ப்ளாயி டைப் வந்து நம்ம எம்ப்ளாயி அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ எம்ப்ளாயி கொடுக்குறோன்னா நம்ம பார்த்தோன்னா எம்ப்ளாயி நேம் இருக்குது. ஸோ நேமில் டெஸ்ட்டு கொடுக்குறேன். டெஸ்ட் கொடுத்துட்டு அது மாதிரி ஏஜில் 30 கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது நார்மலாக இப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது. இப்போ டைப் செக் இல்லாதனால என்ன ஆகும் அப்படின்னா இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ எம்ப்ளாயி நேம் நான் இப்போ நேமில் வந்து 30 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஏஜில் வந்து டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து எப்போயுமே நேம் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கணும், ஏஜ் வந்து நம்பரில் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் நம்ம இங்கே டைப் செக்ஸே இல்லாதனால நம்ம இந்த மாதிரி மாற்றி கொடுத்துறோம். அதாவது எனி டைப் யூஸ் பண்ணுறதுனால டைப் செக்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ நம்ம மாற்றி வந்து கொடுத்துருக்கோம். பட் அப்பையும் வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஒர்க் ஆகும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாதுல்ல. கண்டிப்பாக வந்து ப்ராஜெக்டில் வந்து இந்த மாதிரி டைப் செக்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது நம்ம லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறப்போ. ஸோ அதனால தான் வந்து எனி டைப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட்ஸில் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும். இது யூஸ் பண்ணோன்னா அதான் நம்ம அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் வந்து இருக்கும் அப்ளிகேஷனில். ஸோ இது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நல் அண்ட் அன்டிஃபைன்டு. இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் நமக்கு இது ரெண்டும் டைப்ஸ் தானே. ஸோ அதனால டைப் ஸ்கிரிப்டில் இந்த சப்போர்ட் இருக்கும்.
ஆனால் இது ரொம்ப எக்ஸ்டென்சிவாக நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ சாம்பிளுக்கு நான் வந்து கிரியேட் பண்ணுறேன், ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்ன்னு கிரியேட் பண்ணுறேன், எக்ஸ் வந்து நல் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ நல்னு கொடுத்தோன்னா நம்ம நல் மட்டும்தான் அசைன் பண்ண முடியும். இப்போ நல் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஹாவர் பண்ணால் உங்களுக்கு தெரியும், இப்போ எக்ஸ் வந்து நல் டைப்பில் இருக்குது. ஸோ அதே மாதிரி அன்டிஃபைண்டும் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஒய் கொடுத்துட்டு அன்டிஃபைன்ட் அப்படின்னு டைப் கொடுக்குறேன். இப்போது இதில் வந்து நம்ம அன்டிஃபைன் மட்டும்தான் அசைன் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த 2 டைப்ஸும் இருக்கனால டைப் ஸ்கிரிப்ட்லேயே அந்த சப்போர்ட் இருக்குது. ஆனால் ரொம்ப அதிகமாக வந்து ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எனி டைப் பற்றி பார்த்துருக்கோம். எனி டைப் வந்து அதர் நேம் வந்து டைனமிக் டைப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பியூர்லி வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்க மாதிரி ஒர்க் ஆகும். டைப் ஸ்கிரிப்டோட கான்செப்ட் வந்து இங்கே அப்ளிகபிள் கிடையாது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக ப்ராஜெக்ட்ஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ இந்த டைப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி தான் நல் அண்ட் அன்டிஃபைன்ட். ஸோ இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.